இந்த மாதிரி நறுமணம் வீட்டில் வந்து சுபக்ஷகமாக இருக்கணும், பர்க்கத்தாக இருக்கணும், வீட்டில் ரஹாத்தாக இருக்கணும். ரஹாத்துன்னா நிம்மதியாக இருக்கணும், வீடு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கோவிலேருந்து தண்ணி எடுத்து வந்து தெளிங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த விஷயம் பண்ணுங்கள், நிறைய சொல்லியிருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வெளியில் விற்கிறது கூட வாங்கி வீட்டில் மாட்ட சொல்லியிருக்கேன், கட்ட சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வீட்டோட பெண்மணி அவங்களே செல்ஃபாக செஞ்சு இதை செஞ்சாங்கன்னா 200% ரிசல்ட் வரும். இதுக்கு செலவும் ரொம்ப பெருசாக கிடையாது. வீட்டில் இருக்கிற அந்த 6 பொருளை வச்சே நம்ம செஞ்சுக்கலாம். அது எந்த 6 பொருள்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருளோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா நறுமண பொடின்னு சொல்லுவாங்க. இது வந்து நானாக வச்ச பேர். இது நறுமண பொடின்றது நறுமணமாக இருக்கும். இது முதல்ல எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு அதை சொல்லிடுறேன். நார்மலாக இப்போ வீடு தண்ணி ஊற்றி துடைச்சதுக்கப்புறமோ நீங்கள் தெளித்த மாதிரியும் விடலாம், இல்லை தண்ணியில் கலந்தும் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை பவுட்ரு மாதிரி கூட நீங்கள் தெளித்து விடலாம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக 100% பாசிட்டிவ் இருக்கும். ஏன்னா அதில் யூஸ் பண்ண பொருள் 6 பொருளுமே வசியத்தன்மை கூடியது தான். ஒரு பொருளுக்கு ஒரு வசியம் இருக்குது. அப்போ 6 பொருள் ஒரே விஷயத்தில் செஞ்சால் அப்போ அதோட வசியம் பாருங்கள் எப்படி இருக்கணும். அந்த 6 பொருள் எப்படின்னா உங்கள் வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருள் தான், நார்மலாக இருக்கக்கூடிய பொருள் தான். 6 பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராம்பு 1, 2வது ஏலக்காய், 3வது பச்சை கற்பூரம், 4வது பார்த்திங்கன்னா ஜவ்வாது, 5வது கஸ்தூரி மஞ்சள், 6வது வெட்டி வேறு. ஸோ இந்த 6 பொருளை தான் நீங்கள் அரைக்கணும். இந்த 6 பொருளை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய அரைச்சிக்காதீங்க. எல்லாமே சேர்த்து ஒரு 1/2 கிலோ வர அளவுக்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம், கிராமில் கொஞ்சம், ஏலக்காயில் கொஞ்சம், பச்சை கருப்பில் கொஞ்சம், கஸ்தூரி மஞ்சளில் கொஞ்சம், வெட்டி வேரில் கொஞ்சம், ஜவ்வாதில் கொஞ்சம், இந்த 6 பொருளுமே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எல்லாமே ஒரு 100 சேருங்களேன். இந்த 6 பொருளுக்கு அதுவே 1/2 கிலோ ஆச்சு. இதை நீங்கள் அரைச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு 1/4 கிலோ வந்து பவுட்ரு மாதிரி வந்துடும். ஒரு 250 கிராம் பவுட்ரு மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 1 மந்த்து 1 வீக் 2 வீக்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதை யூஸ் பண்ணுற முறை வந்து 2 விதமாக பண்ணலாம். தண்ணியில் கரைச்சோம் நீங்கள் தெளிக்கலாம், இல்லை வீடு தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் கூட மூலையில் கொஞ்சமாக தெளிக்கலாம். இப்போ நான் பன்னீர் தெளிக்க சொல்லியிருப்பேன், ஜவ்வாது தெளிக்க சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் இதை தெளிக்கணும்.